ஓம் சக்தியே குருபடி சரணம் திருபடி சரணம். ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு வெங்கார அடிகளார் அவர்களின் திருப்படிகளே சரணம். உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனே. உனக்கு தேவையான அனைத்தும் உயிரில் இருக்கிறது. அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள். மந்திரம் தான் உன்னுடைய சொத்து மகனே. அதை கொண்டு எதையும் வாங்கலாம், எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அருள்வாக்கு. இந்த மந்திரங்களை பொருள் உணர்ந்து நம்ம படிப்பதால் அதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியும். அதன் வரிசையில் 34வது மந்திரம் ஓம் திரண்டருள் கணைக்கால் கொண்டனை போற்றிவோம். முதலினுடைய பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் திரண்டருள் கணைக்கால் கொண்டனை. திரண்டுருள். இந்த திரண்டுருள் அப்படின்றது ஒரு கூட்டு சொல். திரண்டு உருள் அப்படின்னா என்ன? ஒரு திரட்டான உருண்டையான கணைக்கால்களை உடைய அன்னை ஆதிபராசக்தி. அந்த கணைக்கால் எப்படி இருக்கு? தேவியினுடைய கணைக்கால் எப்படி இருக்கு அப்படின்னா உருண்டையான கணைக்கால்களாக இருக்கிறது. இந்த வர்ணனை லலிதா சஹஸ்ரநாமத்திலும் சொல்லப்படுகிறது. கூட குல்பா அப்படின்ற ஒரு நாமம் லலிதா சஹஸ்ரநாமத்துல வருது. இந்த கூட குல்பா அப்படின்னு சொல்லும்போது பருத்த குதிக்கால்களை கொண்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வருகிறது. இந்த முழுமையா ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியதுதான் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இதுல இருந்து வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா கணைக்கால் திரண்டு இருக்க வேண்டும். கணைக்கால் ஏன் திரண்டு இருக்க வேண்டும்? நம்மளுடைய உடல் பலுவை தாங்குவதற்காக கணைக்கால் திரண்டு இருக்க வேண்டும். இந்த கணைக்கால் திரண்டு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இப்ப இந்த மருத்துவ ரீதியில நம்ம பார்க்கும்போது இந்த கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். கணைக்கால்கள் உருண்டையாக இல்லாத பட்சத்தில் இல்ல வேற ஒரு பாகங்களாக இல்ல மூளையில் உள்ள சில மாற்றங்களால இந்த கணைக்கால்கள் நமக்கு நம்மளால செயல்படுத்த முடியாத நிலைமையில் இந்த கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு நம்ம உள்ளாக்கப்படுகிறோம். இந்த கணைக்கால் அதனால இந்த கணைக்கால் நம்ம உடல் பாகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக இந்த கணைக்கால்கள் இருக்கிறது. இன்னொன்னு இது நம்ம மருத்துவ ரீதியாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிந்து கொண்டோம். இன்னொன்னு இந்த கணைக்கால்கள் என்ன பண்ணும்? இந்த கணைக்கால்கள் ஏன் உருண்டையாக இருக்கணும்? ஏன் அதை மந்திரத்துல குறிப்பிடணும்? முதல்ல இதுல இரண்டு கருத்துக்கள். ஒண்ணு என்னன்னா எதெல்லாம் இந்த திரட்டையாக இருக்கிறது, அதே போல திரட்டையாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள தசை அதிகமாக இருக்கக்கூடிய உறுப்புகள். அந்த மாதிரி உறுப்புகள்லாம் என்னென்ன உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய தொடை, பின்கைகள், அதே போல நம்மளுடைய முதுகின் மேற்பகுதி, இதெல்லாம் நம்ம தசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களாக நம்ம பார்க்கிறோம். இந்த தசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள்ல என்னென்ன நம்மளுடைய உடம்பை நம்மளுடைய பாதிக்கும் மேலாக, அதாவது ஒரு 60-70% கட்டமைப்புகளை இந்த பாகங்கள்ல தான் நடக்குது. நம்ம உடம்பு எந்த கட்டமைப்புல இருக்கணும் அப்படின்றத இந்த பாகங்கள் தான் முடிவு பண்ணுது. இந்த கட்டமைப்புகள் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறது. முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாகங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவுல இருக்கணும், இந்த அளவுல இருந்தாதான் இந்த அளவுல இருந்தா எப்படி அந்த மனிதர்கள் எந்த தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி பல கண்ணோட்டத்தை அந்த சாமுத்திரிக லட்சணம் நமக்கு தருகிறது. இந்த பாகங்கள் பொதுவாக இதெல்லாம் நம்ம ஊமைகளாக இல்ல செவி வழி இந்த செய்திகளாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த பாகங்கள் நம்ம உடலுக்கு எப்பவுமே இருக்கிற இடம் தெரியாது. இப்ப முன்னாடி ஒரு மந்திரம் பார்த்தோம், முண்டிலை நசலினையான்ற மாதிரி இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா அது செய்யக்கூடிய, அது நமக்கு வழங்கக்கூடிய கட்டமைப்பு, இப்ப நம்ம சப்போர்ட்டா இருக்கட்டும் சரி, நம்ம உடலுக்கு நமக்கு தேவையான ஆற்றலையும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான வலிமையும் தரக்கூடிய பகுதிகளாக இது ரொம்ப முக்கியமான பகுதிகளாக இருக்கும். ஆனா அது இருப்பது நமக்கு தெரியாது. அதை ஒரு பாகமாக நம்ம கருத்தில் கொள்ள மாட்டோம். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா எந்த ஒரு பொருளையும் முக்கியமான நம்ம சொல்லக்கூடியது, எந்த ஒரு பொருளையும் உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த மந்திரம் நமக்கு சொல்லுது. அது சில பொருட்கள் எல்லா பொருட்களும் நம்மளுடைய வினை பயன்படி, நம்மளுடைய விதி பயனின்படி, நம்மளுடைய கணக்கின்படி நம்மளிடம் சேர்க்கிறது. நம்ம உடுத்துகின்ற உடையிலிருந்து நம்ம அன்றாடம் நம்ம உணவு அருந்துகிற பொருட்கள் வரைக்கும் அனைத்துமே நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதிகளை கொடுக்கிறது. அது சில சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு
எது நமக்கு அதிகமாக கிடைக்கிறதோ அதை பற்றி நம்ம வந்து உதாசீனப்படுத்திடுவோம். அதே போல எது நமக்கு வந்து அதிகமா எது நம்ம வேணும் வேணும்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதை பற்றி நம்ம அதிகமா சிந்திப்போம். அதற்காக நம்ம வந்து சில பேர் பிரார்த்தனை செய்வோம், அதற்காக வழிபாடு செய்வோம், அதற்கான முயற்சிகள் எடுப்போம். ஆனா இருப்பதற்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து நடப்பதில்லை. இது வந்து பொருட்களுக்கும் சரி, மனிதர்களுக்கும் சரி. அவர்கள் ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து எப்பொழுதுமே நமக்காக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தன்மை நமக்கு மறந்துபடுகிற போது அவர்கள் நம்ம உதாசீனப்படுத்துறோம். அந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம எப்பொழுதுமே வந்து கையாளக்கூடாது. மனிதர்களுக்கும் சரி, நமக்கு பொருட்களும் சரி, நம்ம வாழ்க்கையில் நம்ம யாரு நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ, நாம் எந்த பொருட்களை சார்ந்து இருக்கிறோமோ அதற்கு தேவையான மரியாதையை நாம் வழங்க வேண்டும். இது ஒரு முக்கியமான வந்து கருத்தாக நம்ம இந்த மந்திரத்திலிருந்து கொள்ள வேண்டும். கணைக்கால் வந்து ஒரு முக்கியமான உறுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும் சிரிப்பாங்க. ஆனா அந்த கணைக்கால் நமக்கு வழங்கக்கூடிய வந்து உடல் கட்டமைப்பு பகுதியை வந்து நம்ம எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. அதே போல நம்ம வாழ்க்கையில் நம்ம சார்ந்திருந்த பொருட்களையும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களையும் நாம் எப்பொழுதும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றது இந்த கருத்தாகும். ஏன்னா வந்து அம்மா ஒரு நிகழ்வு சொல்றேனே, அம்மா வந்து பாத பூஜையில சொல்றாங்க. நான் பொதுவா வந்து நான் வேலை பார்க்கறது வேற ஒரு இடத்துல. நான் வந்து அப்பப்ப வந்து வீட்டுக்கு போகிறது வந்து ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயமா வந்து நான் அப்ப நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப மேல்மருவத்தூர் பக்கம் தான் நான் வேலை செஞ்ச இடத்துல இருந்தேன். அதனால வந்து அப்பப்ப அங்க போயிட்டு வரும்போது அம்மா கேக்குறேன், வீட்டுக்கு போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. இல்லம்மா லீவ் கிடைக்கல, இல்ல ரொம்ப தூரமா இருக்குமா அப்படின்லாம் வந்து நான் பதில் சொல்றேன். அதுக்கு வந்து வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய வீட்டுல அம்மா வந்து நிறைய சாமி கும்பிடுவாங்க. ஆமா, அந்த அந்த வழிபாட்டு முறைகளுக்கு நீ மரியாதை கொடுக்க வேண்டும். அம்மா அப்பா சொல்றத கேட்கணும். அவங்க வந்து உனக்கு ஒன்றும் கடன்பட்டு இல்ல, நீ தான் அவங்களுக்கு கடன்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு முறை பாத பூஜையில வந்து சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அதனால முக்கியமாக தாய் தந்தையர், முக்கியமாக உங்கள் வாழ்வைக்கு உதவிய உங்களுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்று நினைக்கும் மனிதர்களே நீங்கள் எப்பொழுதும் உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய கதையும் கருத்தும். ஓம் சக்தி. குருவடி சரணம். திருவடி சரணம்.